ஹாய் கைஸ், இன்னைக்கு மேக்ஸில் நம்ம என்ன டாபிக்ஸை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சர்ட்ஸ் அண்டு இண்டிசஸ், அதாவது அடிமானம் அடுக்குகள், இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நமக்கு இந்த ரயில்வே எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்ஸை பாருங்கள். இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த ஏ பவர் எம் ஏ பவர் என்னன்னா இதுக்கு ஃபார்முலா தெரியுமா, இதுக்கு ஃபார்முலா இந்த மாதிரி இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி மேக்ஸ் கேட்பாங்க. ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என், இதுக்கு எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த மாதிரி மேக்ஸை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன டாபிக்ஸை பார்க்க போகிறோம்னா, இந்த அடிமானம் மற்றும் அடுக்குகள்லேருந்து நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ரயில்வே எக்ஸாமில், அதாவது பேசிக்கான சம்மை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஒரு மாடலுங்க. இது பேசிக்கான ஒரு சம்மோட ஒரு மாடல். இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் நமக்கு போட்டு பார்த்தா தான் அதோட சம்மோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ எந்த ஒரு சம்மு, இந்த ரூட்டு எவ்வளவோ ரூட் இருக்கட்டும், ரூட்டுக்கு மேலே எவ்வளோ பிக் வேல்யூஸ் இருந்தாலும் இதோட மல்டிப்ளேயாக தான் இருக்கும் அது. அப்போ இந்த 8 பார்த்தோம்னா 2/3 தான் நமக்கு 8. இது எத்தனை 2 போடுவோம்? 3 2 போடுவோம்னா 2 4 4 2 8. அப்போ 2/3 தான் 8. இப்போ இந்த √2 வேல்யூ எப்படி இருக்கும்? √2 1/2. அப்போ இன்ட்டு 1/2 பக்கத்தில் போடுறாங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது? இன்ட்டு 1/3 இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 2/3 அடிச்சுக்கலாமா நம்ம? இன்ட்டு 1/2 இருக்குமா? அப்போ இங்கே ஆல்ரெடி தெரியும் 1/2 வேல்யூ √2. சின்ன கான்செப்ட்னா இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாடல் ஈஸியாக எப்படி ஃபஸ்ட்டு போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்பை நம்ம போட்டுக்கிற முடியும். தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அதாவது அடிமானம் மற்றும் அடுக்குகளில் மாடல் 2 பார்க்கலாம். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. 5 பவர் 1/4 இன்ட்டு 120 பவர் 0.25 கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? இந்த 5 பவர் 1/4ன்னு போட்டுருவாங்க. இது 5ஓட எத்தனை மடங்கு? 5 பவர் 3, அதாவது 5 25, 25 நமக்கு 125. 3 இன்ட்டு 0.25 கிடைக்கும். அடுத்து இதை அடித்து கொடுத்தோம்னா நமக்கு 0.25 கிடைக்கும். அதாவது 1/4ன்றது 4. அப்போ 100ல் காப்பங்கு 0.25 இன்ட்டு 5 பவர், இது மல்டிப்ளை பண்ணோம்னா 0.75 கிடைக்கும் நமக்கு. அப்போ 5 காமனாக இருக்கட்டும். மேலே 2 இருந்துச்சுன்னா இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுவாங்க. இது மேக்ஸோட லா, எம் ப்ளஸ் என்னன்னு நம்ம போடுவோம். அப்போ 5 பவர் 0.25 ப்ளஸ் 0.75 போட்டாங்கன்னா 5 பவர் 1. ஆன்சர் 5 பவர் 1. தேங்க்யூ. இது செகண்ட் மாடல் நல்லா பார்த்து